அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புனித ஜோஸ் மரியே எஸ்கிரீவா என்னும் புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடவுளின் பணி ஓப்புஸ் தேயி என்னும் ஒரு பொதுநிலையினர் இயக்கத்தை தொடங்கியவர் புனித ஜோஸ் மரியே எஸ்கிரீவா. பலருக்கும் அதிக அறிமுகம் இல்லாத ஒரு புனிதராக இருக்கலாம், ஆனால் புகழ்பெற்ற நம் காலத்தையே ஒரு புனிதர். அவர் நீரிழிவு நோயால், சர்க்கரை நோயால் அவதிப்பட்டவர். அன்னை மரியாவின் அற்புத உதவியால் அதிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைந்தவர். எனவே சர்க்கரை நோயாளர்களின் பாதுகாவலர் என்று புனித ஜோஸ் மரியே எஸ்கிரீவா அழைக்கப்படுகிறார் என்பது ஒரு சுவையான தகவல். புனித ஜோஸ் மரியே எஸ்கிரீவா வாழ்நாள் முழுவதும் மரியன்னையின் அன்பு மகனாக ஜெபமாலை ஜெபிப்பவராக இருந்தார். குழந்தை பருவத்திலிருந்தே ஜெபமாலை பக்தி உடையவராக இருந்தார். அது மட்டுமல்ல, புனித ஜெபமாலை என்கிற ஒரு சிறிய கையேட்டை அவர் வெளியிட்டார் ஜெபமாலை பக்தி ஊக்குவிப்பதற்காக. அதை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் பாராட்டினார். புனித ஜோஸ் மரியே எஸ்கிரீவாவை புனித நிலைக்கு உயர்த்துகிற விழாவின் போது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் உரையாற்றி, ஜோஸ் மரியே எஸ்கிரீவா அவருடைய மரியன்னை பக்தியை நாம் பின்பற்ற வேண்டும், அவருடைய புனித ஜெபமாலை என்னும் அந்த சிற்றேடு மிக அருமையான ஒரு ஏடு, அதை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று பாராட்டி பேசியிருக்கிறார். புனித ஜோஸ் மரியே எஸ்கிரீவா ஒரு பொதுநிலையினருடைய பாதுகாவலர். பொதுநிலையினர் எப்படி பணியாற்ற வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பொதுநிலையினரும் புனிதத்தை அடையலாம் என்பதற்காகத்தான் இந்த ஓப்புஸ் தேயி கடவுளின் பணி என்னும் இயக்கத்தை தொடங்கியவர். இன்று உலகம் முழுவதும் வின்சென்ட் பவுல் சபையைப் போலவே இந்த இறைவனின் பணி ஓப்புஸ் தேயி என்னும் இயக்கமும் பரவி இருக்கிறது. அதிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொதுநிலையினர் உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வை ஜப தவத்தால் புனிதப்படுத்தி வருகிறார்கள். அந்த இயக்கத்தை தொடங்கியவர் புனித ஜோஸ் மரியே எஸ்கிரீவா. நாள்தோறும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், அன்னை மரியாவின் மீது நாம் பக்தி கொள்ள வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய எல்லா அலுவலகங்களிலும் அன்னை மரியாவின் திருவுருவ படம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் தன்னுடைய இயக்கத்தவர்களுக்கு அவர் அறிவுரை கூறியிருக்கிறார். 10 வயது சிறுவனாக இருக்கும் பொழுதே அவர் ஜெபித்தார் என்று அவருடைய வாழ்வு நமக்கு சொல்லுகிறது. அவர் பல திருத்தலங்களுக்கும் திருப்பயணமாக செல்லுகிறார். அப்படி செல்லும் பொழுது ஜெபமாலை ஜெபித்து கொண்டே செல்வதை ஒரு பழக்கமாக வைத்திருந்தார். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், வேளாங்கண்ணி, பூண்டி என்று பல மரியன்னை திருத்தலங்களுக்கு மக்கள் நடைப்பயணமாக திருப்பயணமாக செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற பொழுது பலரும் ஜெபமாலை ஜெபிக்கின்றார்கள், சிலர் சும்மா பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. ஆகவே நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நடைப்பயணமாக திருப்பயணமாக மரியன்னை திருத்தலங்களுக்கு செல்கின்ற அனைவரும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், மரியன்னை பாடல்களை பாட வேண்டும், மரியன்னை மன்றாட்டுகளை ஜெபிக்க வேண்டும், திருப்பாடலை பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பக்தி ஒருங்கிணைந்த பக்தியாக, ஒருங்கிணைந்த இறைவேண்டலாக இருக்க வேண்டும். அதற்கு நம் காலத்து எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் ஜோஸ் மரியே எஸ்கிரீவா. அன்னை மரியாவின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அந்த அன்னையின் பாதுகாவலில் தன்னையும் தன்னுடைய பணிகளையும் ஒப்படைத்தவர். ஆகவே நம்முடைய வாழ்விலும் இந்த ஜெபமாலை நாம் ஜெபிப்போமாக. நம்முடைய வாழ்வை, நம்முடைய பணிகளை ஜோஸ் மரியே எஸ்கிரீவா போலவே அன்னையினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அதன் வழியாக நாம் வெற்றிகளை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபமாலை ஜெபிக்கின்றவர்கள் தங்களுடைய வேலைகளை, பணிகளை, கடமைகளை நன்றாக செய்ய வேண்டும் என்பதற்கு ஜோஸ் மரியே எஸ்கிரீவா ஒரு சான்றாக விளங்குகிறார். சிலர் ஜெபமாலை ஜெபிப்பாங்க, ஆனால் தங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செய்வதில்லை, நேர்மையாக செய்வதில்லை. அது ஒரு முரண்பாடு அல்லவா? எனவே அன்னையின் அன்பு பிள்ளைகள், ஜெபமாலை ஜெபிக்கின்றவர்கள் நம்முடைய பணிகளை, நம்முடைய கடமைகளை, நம்முடைய வேலைகளை நன்றாக செய்ய வேண்டும். அதுவே கடவுளின் பணி. ஓப்புஸ் தேயி என்றால் கடவுளின் பணி என்று பெயர். ஜோஸ் மரியே எஸ்கிரீவா நமக்கு சான்றாக விளங்குகிறார். நாம் ஜெபமாலை ஜெபிப்போமாக, நம்முடைய கடமைகளை, வேலைகளை நேர்மையாக செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.